guys, welcome back to our channel. So நீங்க வந்து SSC, UPSC, RRB, Railways, Banking அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே பொதுவாக கேட்குற ஒரே ஒரு ஈஸி அண்ட் ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான் ரீசனிங் சப்ஜெக்ட். ஸோ ரீசனிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் கூட்டி கழிச்சு பார்த்தாலே ஒரு 15 to 20 டாபிக்ஸ் தான் பசங்களாக இருக்கும். ரீசனிங்கில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு டாப்பிக்லேயே ஒரு 10 சமயம் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு கிளியர் பண்ணிக்கிட்டாலே உங்களால் எந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது 20 டாபிக்ஸ்லையும் நீங்கள் 10 கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டோட்டலாக 200 கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அந்த 200 கொஷின்ஸை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணாலே உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு மோர் தென் எனஃபாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் நான் ரீசனிங் சப்ஜெக்டை கிராக் பண்ண யூஸ் பண்ண சில ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ்பிரன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். பட் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீசனிங் சப்ஜெக்ட்ல அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டும் அத்தனை கொஷின் சால்வ் பண்ணியும் அவங்களோட ஸ்கோர் வெறும் மினிமமாக தான் இருக்கும். அதாவது 50%, 60%, 70%, 80% அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் பண்ணுவாங்க. அது ஏன் தெரியுமா? அவங்க அந்த அளவுக்கு படிக்கல அப்படிங்கிறது கிடையாது, அவங்க ஒரு தப்பான ப்ரிப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ண நான் யூஸ் பண்ண 7 ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மாஸ்டர் தட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு டாப்பிக்கோட கான்செப்டே தெரியாமல் அதோட கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. நீங்கள் ஒரு டாப்பிக்கை ஒழுங்காக படித்தாலே நீங்கள் ஒரு 10 கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே மோர் தென் என்ன ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ அதனால் கான்செப்டை ஒரு 10 மினிட்ஸ் கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 15 மினிட்ஸ் கூட கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பசங்க. டெய்லி 1 hour மட்டும் வச்சுக்கோங்க. 20 டேஸ்லேயே உங்களால் ரீசனிங் சப்ஜெக்டை கிராக் பண்ண முடியும். செகண்ட் ஒன், ஃபாலோ த 20-minute டெய்லி ரூல். அதாவது உங்களால் தினமும் 1 hour ரீசனிங் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் எவ்ரிடே 20 minutes ரீசனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கை விடவே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தானாகவே வரும். ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்ட் இன் யுவர் ஸ்டடி. தேர்ட் ஒன், மெயின்டைன் எரர் சால்விங் டைம். அதாவது நீங்கள் ஒரு கான்செப்டை படிச்சுட்டு கொஷின்ஸை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் வருது அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை தனியாக எழுதி வைங்க, ரவுண்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு தெரியிற மாதிரி உங்களோட செஷன், அதாவது நீங்கள் ரீசனிங் எப்போ படித்து முடிக்க போறீங்களோ அந்த படித்து முடிக்கிற டைமில் அந்த மிஸ்டேக்ஸாக எடுத்த ஒரு டைம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 5 minutes or 10 minutes உங்களுக்கு தேவையான அளவுக்கு டைம் வச்சுக்கோங்க. அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுங்க. திருப்பி நெக்ஸ்ட் டே அதே ரீசனிங் கொஷினை சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரீசனிங் கான்செப்ட் மறக்காது. ஃபோர்த் ஒன், ப்ராக்டிஸ் வித் அ டைமர். உங்களுக்கு அக்யூரசி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்பீடும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ SSC CGL எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் 25 கொஷின் சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு 1 கொஷினுக்கு 1 minute கூட மோர் தென் கிடையவே கிடையாது. 30 செகண்ட்ஸ்குள்ளேயே நீங்கள் சால்வ் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் வந்து டைமர் இல்லாமல் சம் சால்வ் பண்ணுறதுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்க கற்றுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா டைமர் வச்சு ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கப்பா. ஏன்னா கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் பழகாமல் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதோட என்விரான்மெண்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறது தான் ரொம்ப நல்ல மெத்தட். இப்போ 5th ஒன், சால்வ் ஈஸி கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் டிஃபிகல்ட் கொஷின்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு படிக்க மூடே வராது சுத்தமாக. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியமாக, அதுக்கப்புறமா டிஃபிகல்ட்டாக. ஸோ அந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸாக வச்சிங்கனாலே உங்களால் ஹையர் லெவலுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போக முடியும். இது ரீசனிங்லையும் சரி, லைஃப்லையும் சரி. இப்போ 6th ஒன், சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ உண்மையாக சொல்லட்டுமா, இந்த SSC எக்ஸாமாக இருக்கட்டும், UPSC எக்ஸாமாக இருக்கட்டும், TNPSCயாக இருக்கட்டும், RRBயாக இருக்கட்டும், இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே PYQs மாட்டேன். அதுவும் SSC எக்ஸாம்ஸ் எல்லாம் PYQs மட்டும் தான் கேட்பாங்க ரிப்பீட்டடாக. உங்களோட கொஷின் பேப்பரில் 85% PYQs மட்டும் தான்ப்பா கேட்பாங்க. 15% தான் உங்களுக்கு நியூவாக கேட்பாங்க. அதுவும் PYQs நீங்கள் சால்வ் பண்ண மெத்தடில் மட்டுமே தான் இருக்குமே தவிர புது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. PYQs மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்மோஸ்ட் 5 years பேப்பர்ஸை சால்வ் பண்ணுங்க. ஸோ 5 years பேப்பர்ஸ் கிடைக்கலனாலும் 1 year பேப்பர் ஆச்சு சால்வ் பண்ணுங்க. 5 years பேப்பரில் நீங்கள் எல்லா ஷிஃப்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் 2 ஷிஃப்டாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்ரி இயரில் ஒரு 2 ஷிஃப்ட் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 10 பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணாலே மோர் தென் எனஃபாக இருக்கும் PYQக்கு. ஸோ PYQஸை எப்பவுமே விட்டுறாதீங்கப்பா. PYQs ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கான்செப்டை கிளியர் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு PYQஸையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட் வில் லீட் யூ டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். இப்போ லாஸ்ட் ஒன், பில்ட் அ டெய்லி பசில் ஹேபிட்ஸ். ஸோ ரீசனிங்லேயே பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது டிஃபிகல்ட்டும் தான். பட் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு பசில் அப்புறம் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் பிரெயின் ரீசனிங் கொஷின்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு பூஸ்ட் பண்ணும்.
அண்ட் என்னோட ஒரே ஒரு ஃபைனல் மெசேஜ் என்னன்னா, இந்த 7 ஸ்டெப்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 30 டேஸ்க்கு நல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியில் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த 7 ஸ்டெப்ஸை ஒரு 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்குன்னு வெயிட் பண்ணாமல் இன்னிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசனிங் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸும் முக்கியம், ஸ்ட்ராட்டஜியும் முக்கியம், கன்சிஸ்டன்சியும் முக்கியம். ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி நான் கொடுத்துட்டேன், கன்சிஸ்டன்சியும் நீங்கள் தான் பார்த்துக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.